சுந்தரராஜன் வந்து எழுந்துட்டு பலு ஐ வில் டூ ஒன் திங் பலு ஐ வில் ஹேவ் அ ட்ரையல் வித் சௌகார் ஜானகி. யாருப்பா போய் கேட்கறது, அவங்கள்ட்ட போய் கேட்க அடிக்காம இருக்கணுமே நம்மள. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஐ வுட் லைக் டு மீட் தி ரைட்டர் டைரக்டர்னு சொன்னாங்க. ரைட்டர் டைரக்டர்னு சொன்னோன்னே இன்னும் பயம் வந்துருச்சு. நீர்க்குமிழின்னு நான் ஒரு பிள்ளை போட போறேன், அதுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். என்ன கதை ரப்ப சொல்லுங்களேன்னாரு. சொன்னோன்னே இந்த கதை நல்லா இருக்கு, இதே எடுத்துருங்களேன் படமா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹெட்டிங்ல பட்டு மாமியை பார்த்தீர்களா எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு கோபம். நாடகத்து பேரை கூட போடவே இல்லை, பட்டு மாமியை பார்த்தீர்களான்னு போட்டுக்காரு. நான் கடைசியில இனிமேல் வேண்டாம் சினிமால நான் ஹீரோயினா நடிக்க கூடாதுன்னு நினைச்சப்போ காவிய தலைவி எடுக்கணும்னு நினைச்சேன். I said nobody else can do the justice. அந்த படம் எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிரெக்டர் மிஸ்டர் கே பாலச்சந்தர். கமல் இன்னும் சொல்லியிருக்காரு, யாரோ ஒரு ஆர்டிஸ்டோட நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே சார்னு சொல்லுவீங்களா சொன்னாங்களா அவங்க. ரெண்டாவது நாள் ஷூட்டிங்க்கு வந்து இந்த ஓகேங்கிற வார்த்தையை நீ சொன்னா கொன்னே போடுவேன்னா, ஏன்னா ஒண்ணுமே நீ காதுல கேட்காம ஓகேன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்லலைன்னா ஷார்ட் இஸ் ஓகே, நான் ஏதாவது சொன்னா ஷார்ட் இஸ் நாட் ஓகே. வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்கலாம், ஆனா சில வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால டைரக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அது கமல்ஹாசனுக்கும் அவர் தான் டைரக்டர், ரஜினிகாந்துக்கும் அவர் தான் டைரக்டர், ஸ்ரீதேவிக்கும் அவர் தான் டைரக்டர், சரிதாவுக்கும் அவர் தான் டைரக்டர், சுஜாதாவுக்கும் டைரக்டர்னா அவர் தான். இன்னைக்குதான் நமக்கு தெரியுது டைரக்டர்னா அவர் ஜானகிமாக்கும் அவர் டைரக்டர் தான். So let us welcome the only director of Tamil films, KV sir. Thank you so much sir. நீங்க இருக்க சார். Thank you my dear, my heroine Janaki. ஹீரோயின் ஆஃப் 13 படம் 13 films. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல நீங்க அவங்கள எங்க பாத்தீங்க? உங்களுக்கு அவங்க சீனியரா சினிமா இண்டஸ்ட்ரியில? Let me come back to my theater days. தியேட்டரில் நாங்கள் போடும்போது ஒரு நாடகம் ஒன்று மெழுகுவத்தின்னு ஒரு பிள்ளை எழுதினேன். ஆஃப்டர் மேஜர் சந்திரகாந்த் அப்புறம் தென் சர்வர் சுந்தரம் ரெண்டையும் போட்டுட்டு தென் ஐ ரோட் அ பிளே மெழுகுவர்த்தியை ஒரு ரீடிங் கொடுத்தேன் எல்லாருக்கும். அதில் மேஜர் சுந்தரராஜன் இருந்ததுலாம். Because he was no longer a major then. He was only Sundararajan, Srikanth, and the group எல்லாம் உட்காந்துட்டு when I narrated the story, the first question they raised was, who used to play this heroine in this play? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஐ வாஸ் ஒண்டர் ஸ்ட்ரக். ஆமாம், நமக்கு கரெக்டான அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா அந்த பிளே வில் நாட் பி எ சக்ஸஸ் அப்படின்னு பயந்துட்டேன் நான் உடனே. அவங்க என்ன சொன்னா, திடீர்னு சுந்தரராஜன் வந்து எழுந்துட்டு பலு ஐ வில் டூ ஒன் திங் பலு ஐ வில் ஹேவ் அ ட்ரையல் வித் சௌகார் ஜானகி. அவங்க வந்து சீனியர் ஆக்ட்ரஸ், எத்தனையோ படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே. பின்னாலதான் அப்போ அவ்வளவு இல்லையா. அவன் அப்போ ஒன்லி டெலிஃபோன் இன்ஸ்பெக்டர், அப்போ தெரியாது. அவன் என்ன சொன்னா, நான் உங்க வீட்டுக்கு போவேன், நான் டெலிஃபோன் இன்ஸ்பெக்டரா போய் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால நான் போய் யாருப்பா போய் கேட்கறது, அவங்கள்ட்ட போய் கேட்க அடிக்காம இருக்கணுமே நம்மள. ஏன்னா I have heard about her talking in English when she loses the temper. பெரிய அபாண்டமான ஒரு போய் இல்ல அது அப்படி ஒண்ணு வந்துடுது. கோவம் வந்த உடனே இங்கிலீஷ் வந்துரும். கேள்விப்பட்டேன் நான் அது. அப்படியா? நீங்களும் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. சோ அந்த மாதிரி அது எனக்கு ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்தோடனே யாருப்பா போய் கேட்கறது, என்னால முடியுமான்னு தெரியல எனக்கு அப்படின்னு. நான் பண்றேன் பலு அப்படின்னா. he came forward. சார், எனக்கு நம்பிக்கை இல்லை, இவன் போய் பார்க்கறான், இவன் போய் சொல்றான், முதல்ல இவனை நம்பணும். அவங்க இது பிள்ளை எந்த பிள்ளைன்னு கேட்பாங்க, எல்லாம் இருக்கு இல்லையா. நான் கதையை சொல்லிடுறேன் பாலு, அப்புறம் we leave it to her to take a decision அப்படின்னு சொன்னா. சரி டாக்டர், எனக்கும் ஒரு ஆசை தான். அவங்க ஆக்ட் பண்ணா அந்த பிள்ளை வந்து இட் வில் கோ டு கிரேட் ஹைட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து போய் கேட்டு வந்தான்,
கேட்டு வந்துட்டு உடனே போன் அடிக்கிறான், சக்சஸ் பாலு சக்சஸ். பட் அப்ப சொன்னீங்களா பணம் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது, அது சொன்னீங்களா? பணம் பெருசா கொடுக்க முடியாது, அதெல்லாம் எல்லாம் இல்ல சொல்லிட்டு amateur சொல்லியாச்சு, இல்ல, எல்லாம் amateur எல்லாம் தான் இருந்து no பணம். எல்லாம் சொல்லியாச்சு. இல்ல இல்ல படமே வாங்குறது இல்ல அவங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமா ஜெனரலா எங்களுக்கு எல்லாம் கன்வேயன்ஸ் கொடுப்பாங்க, அது கூட அவங்களுக்கு வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, சாப்பாடெல்லாம் அவங்க வீட்டிலேயே கொண்டு கொண்டு வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஆமா. அவங்களே பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டு ரிஹர்சல்ல சரின்னு ஒத்துருட்டாங்கன்னு சொன்னோடதான் தென் மை ஃபியர் டபுள்டு. என்ன எப்படி அவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது, இப்படி வேணும் அப்படி வேணும்னு, இப்படி தியேட்டர் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ். எப்படி கண்ட்ரோல் பண்றது, கண்ட்ரோலுக்கு வரலைன்னா என்ன பண்றது, பாதி ஒரு நாள் நடிச்சுட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்புறம் வேற யாரை கொண்டு வர்றது, எவ்வளவு கஷ்டம் இருக்கு இதுல. அது மட்டும் இல்லாம நம்ம டிராமா ரிஹர்சல் வந்து we used to have it for 20 days. For every play we used to have 20 days rehearsal. அந்த 20 days rehearsal 3 hours 4 hours போகும். அவ்வளவு நாள் அவங்களால கொடுக்க முடியுமா? அவங்களால கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மினிமம் அதுல 10 டேஸாவது வர முடியுமா அவங்க? இப்படிலாம் டவுட் வந்தது எனக்கு. அவங்க எல்லாத்துக்கும் சரின்டுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஐ வுட் லைக் டு மீட் தி ரைட்டர் டைரக்டர்னு சொன்னாங்க. ரைட்டர் டைரக்டர்னு சொன்னோன்னே இன்னும் பயம் வந்துருச்சு ரெண்டு பேரு. பிகாஸ் ஆஃப் தி இமேஜ் ஷி ஹேட். என்ன இமேஜ் உங்களுக்கு ஆமா. சௌகார் ஜானகின்னா, ம். அந்த இமேஜ் பார்த்து நான் எப்படி போய் கேட்கறதுன்னு ஒண்ணு. அப்புறம் ரொம்ப பள்ளிக்கூடத்து புள்ள மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு போட்டீங்களா? கையெல்லாம் நடிக்கிட்டு பிள்ளையாருக்கெல்லாம் வேண்டிட்டு குட்டெல்லாம் குட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா பர்ஃபெக்ட் ஹோஸ்ட் அவங்க, அது எல்லாருக்கும் தெரியும். தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஐ என்ஜாய்டு அஹ், ஹர் பீங் தி ஹோஸ்ட் ஃபார் தி அஹ், ஈவினிங். வந்தாங்க, இந்த மாதிரி கதையை நான் டீட்டெயில்டாக சொல்லாமல் மேலோட சொல்லியிருந்தான். நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக கதையை சொன்னேன். சொல்லிட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன்னு தான் நான் ஆக்ட் பண்ணுறேன், பட் எனக்கு ஐ வாண்டட் டு மீட் தி டைரக்டர் ம். அப்படின்னு. சரி, நான் ஐ ஆம் தி டைரக்டர் அப்படி சொல்லி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கதையெல்லாம் சொல்லிவிட்டு, இது ரொம்ப பிவட்டல் கேரக்டராக இருக்குது, அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அதில் அப்புறம் இதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது நீங்கள் ரிஹர்சலுக்கு வர முடியுமா அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட் டேயாவது வர முடியுமா அப்படின்னு சொன்னேன். ம். ஏன் ஆல்டர்னேட் டே எப்படி ஒரு ரிஹர்சல் வச்சுக்குவீங்க? நாங்கள் டெய்லி வச்சுக்கோ, 20 நாளைக்கு டெய்லி வரேன் அப்படின்னு நாங்கள். இதை விட வேற கான்ஃபிடன்ஸ் என்ன வேணும்? என்ன வேணும்? அவ்வளவுதான். என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும்? ம். அப்புறம் போய் நான் எகிரி எகிரி குதிச்சேன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு அதுக்கப்புறம் சௌகார் ஜானகிட்ட பேசியாச்சு. ஷீ இஸ் டூயிங் தி ஹீரோயின் இப்படி. எதிர்நீச்சல் அது வந்து ஆமா. அடுத்த பிளே. ஆமா, அடுத்த பிளேயர். அதுவும் நீங்க தான் ஆக்ட் பண்ணீங்க. ஆமா, இல்ல இல்ல நீர்க்குமிழி. நீர்க்குமிழி. நீர்க்குமிழி பிளே பண்ணாங்க. இல்ல Play அதுல ஆ. இதுல இந்த பிளேக்கு வந்துட்டதுனால அதுக்கப்புறம் நீ இது நீர்க்குமிழின்னு பிளே பண்ணோம். ம். நீர்க்குமிழின்னு பிளே பண்ண போதே சௌகார் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ராகினி ராகினி கிரியேஷன்ஸ். Recreations, yes. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரோல் வைக்கணுமே, So எழுதுனீங்க. எழுதணும். அஹ், அதுதான் நல்ல ரோல், நீர்க்குமிழி. டாக்டர். அதுதான் நீர்க்குமிழின்னு அந்த டாக்டர் ரோல். ம்ஹும். அவங்க வந்து அவங்க தன்னுடைய லைஃபையே கெரியரையே ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சின்ன லவ் டேங்கிளில் மாட்டிக்கிறாங்க. அது அவங்களால இது ஒரு ஃபைட் பிட்வீன் இன் ஹர் மைண்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த நீர்க்குமிழியில் இருக்குது. ம். ஸோ அது இட் சூட்டட் ஹர் வெரி வெல். பட் முதல் படம் அவங்க உங்க சினிமால நடிச்சது வந்து நீர்க்குமிழி. நீர்க்குமிழி. அவங்க பண்ண அதே கேரக்டர் பண்ணாங்க. play, அதே அவர்தான் கேரக்டர், முதல் அந்த படம் அந்த டைரக்ஷன் கூட பாலச்சந்தர் சார் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆமா. டைரக்ஷனும். First direction. அதே பிளே தான். அப்போ அப்போ 3-4 படங்கள் வந்து 3-4 மேடை நாடகங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுனால இவர் வந்து ஏகே வேலன் வந்து என்னை அனுப்பிச்சி விட்டாரு. நான் போனேன், அவரை மீட் பண்ணேன். ஏகே வேலன் ஒரு குட் ப்ரொடியூசர்னும். ம். அவர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கதை இருக்கானா, என்ன பண்ணுறீங்கன்னாரு. நான் இப்போ நாடகம் போட்டிருங்க. என்ன நாடகம் போடுறீங்கன்னா, இந்த மாதிரி மெழுகு இது நீர்க்குமிழின்னு நான் ஒரு பிள்ளை போட போகிறேன், அதுக்கு கதை எழுதின்னு இருக்கேனான்னு. என்ன கதை ரப்பா சொல்லுங்களேன்னாரு. சொன்னேன், நான் நீர்க்குமிழியை சொன்னேன். சொன்னோடனே இந்த கதை நல்லா இருக்கேன், இதே எடுத்துருங்களேன் படமா அப்படின்னாரு.
படம் எடுத்துருக்கேன், நீங்களே டைரக்ட் பண்ணுங்க. ஐயோ சார், நான் அதெல்லாம் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நான் வந்து ஒரு பிளே ரைட்டு சார், அவ்வளோதான். இன்னும் அதெல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் என்னால் விஷுவலைஸே பண்ண முடியல. ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி இன் அ பொசிஷன் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு பீயிங் எ டைரக்டர் அப்படின்னு சொல்லி பயந்தேன். என்ன சார் நீங்கள், நான் என்ன சார், நான் புலவராக இருந்தேன் சார், தமிழில் புலவராக இருந்தேன். நான் வந்து படம் எடுத்து பெரிய ஹிட்டு நான் டைரக்ட் பண்ணி நீங்கள் பயப்படுறீங்களே, நீங்கள் நாடகம் தான் அவ்வளோ பிரமாதமாக போடுறீங்களே, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து நம்ம குரூப்புக்கிட்ட வந்து சொன்னேன். அவங்க எல்லாம் பிடிச்சி கண்ணாகம்னான்னு திட்டாங்க. ஏன்னா அறிவு இருக்கு அவனுக்கு, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து வேண்டாம் நான் யோஜனை பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டே. ஏன்னா இப்படி வந்து பண்ணியிருக்கேன், அறிவு கட்டத்தனமா இருக்கு அப்படி சொல்ல. முதல்ல போய் ஃபோன் அடிச்சு அவருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோன்னு சொல்லி என்னை போட்டு படுத்திட்டாலுங்க. அன்னைக்கு கூட இந்த பசங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டோன்னே அப்போ பிளே போடலை, இன்னும் பிளே போடல, ஃபிலிமுக்கு கைது போட்டாரு. 2 சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சேன். அது இதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ற டயத்துல பிளே எழுதி முடிச்சுட்டேன். ரஃபா தான் அவர்கிட்ட கதை சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வேற ஒன்றும் கேட்டுக்கவே இல்லை. பட் நான் இது பிளே நடந்துகிட்டே இருந்தது, டிராமா நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் நல்ல பாப்புலர், வெரி பாப்புலர் பிளே. நாகேஷ் ரோலு, நாகேஷ்க்கு ஒரு நல்ல ரோல் இதில். அப்படிலாம் இருந்தபோது அவர் என்ன சொன்னார், அப்போ நம்ம நீங்கள் இது படத்தை ஆரம்பிச்சுடலான்னார். சார் நாடகம் போயிட்டு, சார் நாடகம் பாட்டு போட்டோம் சார் ஒரு தியேட்டர்ல, படம் பாட்டு ஒரு தியேட்டர்ல போட்டோம் அப்படின்னு. வாட் அ நைஸ் ப்ரொடியூசர், வெரி நைஸ் ப்ரொடியூசர். சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த தைரியம் தான். அப்புறம் ஐ ஸ்டார்டட் போத் வெர்ஷன்ஸ். நான் ஃபிலிமுக்காக சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சேஞ்சஸில் வந்து அஃப்கோர்ஸ் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டேன். கோபாலகிருஷ்ணன், சுந்தரராஜனை பெரிய ரோலு, அந்த டாக்டர்ஸ் ரோலு, ஃபாதர் ரோல், அதெல்லாம் வச்சுட்டேன். நீங்க வந்து பிளேல இருந்து சினிமாவுக்கு வந்திருந்தாலும் அந்த புன்னகை மன்னன் அப்படிங்கிற அந்த பாட்டு, வாட் அ பியூட்டிஃபுல் சாங் அது இல்ல? ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். வாலி ரொம்ப அற்புதமா எழுதின்னு வரது. சவுக்கார has become part and parcel of Ragini. We cannot afford to ignore her. அவங்க சாதாரண ரோலும் கொடுக்க முடியாது. நான் ஒரு 4 சீன் இருக்கிற மாதிரி கொடுத்தாலும் எப்படி எடுபடும், எல்லாம் கோச்சுக்குவாங்க எல்லாரும். ஏன்னா சவுக்காரை போட்டுட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலேம்பாங்க. அதனால என்ன சொன்னேன், சரின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அதுக்காக கன்சீவ் பண்ண கேரக்டர், அது வந்து ஃபுல்லாக பிகினிங் டு எண்டு அது வந்தது. அது உங்களுக்கு தெரியும். அது பண்ண ரிஹர்சல், ஐ மீன் ரிவ்யூ பார்த்தவங்களும் உங்களோட நாடகத்தில் சாவி என்ன எழுதியிருந்தாருனாக்க, பெரிய ஒரு 3 பக்கத்துக்கு எழுதியிருந்தார் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்டிங்கில் பட்டு மாமியை பார்த்தீர்களா அப்படின்னு. எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு கோபம், நாடகத்து பேரை கூட போடவே இல்லை, பட்டு மாமியை பார்த்தீர்களான்னு போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் ஜஸ்டிஸ் டு தி பிளே. நாங்க வந்து அவரோட ஃபேண்டாஸ்டிக் டைம்ல நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கோம். 1980s வந்து டைரக்டர் சாரோட ஒர்க் பண்ணதுங்கிறது வந்து ஒரு ரீஜுவனேஷன் மாதிரி. ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்தா சரியாயிடும். ஒரு உடம்பு, மனசு, பிரெயின் எல்லாமே சரியாயிடும். ஸோ பிரைம் டைம்ல பாலச்சந்தரோட ஒர்க் பண்ண உங்ககிட்ட இருந்து பாலச்சந்தர் சாரை பத்தின அந்த அந்த அனுபவத்தை பத்தி கேட்க. அந்த இன்டலெக்ட் அது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையம்மா இண்டஸ்ட்ரியில. அத்தனை படம் பண்ணிருக்கேன். அதுக்கு 49ல் வந்தவோ. ஐ ஹவ் நெவர் சீன் எ பிளே ரைட் ஆர் எ டிரெக்டர் லைக் ஹிம். நான் கடைசியில் இனிமேல் வேண்டாம் சினிமாவில் நான் ஹீரோயினா நடிக்கக்கூடாதுன்னு நினச்சப்போ காவிய தலைவி எடுக்கணும்னு நினச்சேன். ஐ செட் நோபடி எல்ஸ் கேன் டூ த ஜஸ்டிஸ். அந்த படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிரெக்டர் மிஸ்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு போய் கேட்டேன். கொஞ்சம் அந்த டைமில் அது கொஞ்சம் ஆன்டி சென்டிமெண்டல் சப்ஜெக்ட். கணவனை வந்து மனைவியை சுடுறா. அது அந்த காலத்தில் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இது முன்னேறலை, நம்ம பண்பாடு. கொஞ்சம் யோசனை பண்ண, சொல்கிறேன் ஜானகி, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஹி டுக் ஹிஸ் ஓன் டைம். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் மொத்தமும் எங்கெங்கே அது ஆன்டி சென்டிமெண்ட்டில் வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மெலோ ட்ராமா பண்ணாமல் நேச்சுரலாக லாஜிக்கலாக போய் ஜனங்களை ஒத்துக்க வச்சுட்டீங்க.
அவன் சுடுறதுதான் கரெக்ட் ஆமா அப்படின்னு நீங்க பாலச்சந்தர் சார் தான் அது சொல்ல முடியும். ஜெமினி கணேசன் வாயால சொல்ல வச்சீங்க ஆமா ஒரு டிட்டர்ட் பனிஷ்மெண்ட், ஆமா டிஃபர்ட் பனிஷ்மெண்ட் punishment. சொல்றீங்க. அண்ட் இஸ் அப்படிப்பட்டவனை சுட்டுறது இல்லை. எந்த அத்தியாயத்திலையும் எந்த லா புஸ்தகத்திலையும் கிடையாது. அவனை சுடுறது தான் கரெக்ட்னு சொல்ல வச்சது அவர் ஒருத்தர் தான். பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு டைரக்டர் தான் எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களையும் எந்த ஸ்டாட்டால இருக்கிறவங்களையும் வந்து ஒரு ஸ்டாரா ஒரு ஆர்டிஸ்டா மாத்திர திறமை இருக்கிறது வெரி ஃபியூ பீப்புள் லைக் ஹிம். பட் அவரே டைரக்ட் பண்ண வச்சு ப்ரொடியூசரா இருந்த பெருமை வந்து ரொம்ப சில பேருக்கு தான் சேரும். அதுல மிகப்பெரிய பெருமை நான் உங்களுக்கு பெருமைப்பட்டுக்கிறேன். காவிய தலைவி அப்படின்றது. It's a memorable அந்த time. உங்களையே வந்து உங்களோட பாஸ் அவங்க இருந்திருக்காங்க காவிய தலைவி படத்துல. நீங்க முதல்ல போகும்போதே சொன்னீங்க கொஞ்சம் பயந்துகிட்டு தான் போனீங்க அப்படின்னுட்டு. ஆமா. அதுக்கப்புறம் the finale அப்படின்றது வந்து அவங்க ப்ரொடியூசரா எடுத்த அந்த படம் தான். It was my அந்த great dual role. it was my great privilege to have her as the boss. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மாவை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி அம்மாவை தொந்தரவு பண்ணி ஆரம்பம் இன்றே ஆகட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்து அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து டெய்லர் கடையில சின்ன சின்ன பிட் எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு இருந்த ட்ரெஸ்ல இப்படி ஃப்ரில் ஃப்ரில்லா வச்சு தைச்சு நான் வந்து சௌகார் ஜானகி நான் தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவேன் நானு. சோ நீங்க வந்து சீரியஸா ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. அதுல நாங்க நடுவுல எங்களோட டிராமா எங்களோட ஃபன் எல்லாமும் நாங்க ஐ திங்க் தட் இஸ் கம்ப்ளீட் சினிமாவோட அர்த்தம் அதுதான். அது வந்து இன்டெலெக்சுவலா இருக்கவங்களுக்கு தான் புரியணும், சீரியஸ் திங்கர்ஸ்க்கு தான் புரியணும் அப்படின்னு இல்லாம 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுல இருந்து ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. ஒரு இடத்துல ஜெமினி கணேசன் தான் லவர், கல்யாணம் பண்ணாம தியாகம் பண்ணிடுறான் தந்தைப்பட்ட கடனுக்காக. அவங்க வந்து யாரது தேவி இந்த போட்டோன்னு கேட்கும்போது என்னுடைய குழந்தை தான். உன்னுடைய குழந்தை ஆமா, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த குழந்தை, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த சைல்ட் பார்ன் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் லவ் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒன் லைன்ல கொடுக்கக்கூடிய டைரக்டர் நாகேஷன் முத்துராமன். மேஜர் நாகேஷன் முத்துராமன், ஹிந்தி பாலையா ஹிந்தி டியூட்டர் எங்க ஹஸ்பண்ட். இதுல பாலையா இருக்காரு. 3 பேரும் ஒரே அட்டுழியம் பண்ணுவாங்க. அப்போ அட்டுழியம் பண்ணுவாங்க. அந்த ஒரே தமாஷா இருக்கிறதுனால எக்கச்சக்கமா எதுவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜோக்கு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வேளைக்கு கரெக்டா ஷாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. கூப்பிட்டு ஐ கால்ட் ஆல் தி 3 of them. I will never again have you in my film. நல்ல 3 பேர் சேர்ந்தா 3 பேரும் சேர்த்து கிடையாதுன்றீங்களா? 3 இல்ல, ஆமா 3 சேர்ந்து படம் வைக்க மாட்டேன், தனித்தனியா வேணா எடுவேன், 3 பேர் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான். அவ்வளவு தமாஷா இருக்கும், அது தமாஷா இருக்கும். அது ஓகே, ரொம்ப தமாஷா ஒரு டீம் ஒர்க் இருந்ததம்மா அந்த காலத்துல. பிகாஸ் he was the captain. நாங்க வந்து டீவியேஷனே கிடையாது எங்களுக்கு எல்லாம். அவர் என்ன சொல்றாரோ நாங்க பண்ணிட்டு போறதுதான் எங்க டியூட்டி. எங்க அதனாலதான் நல்ல படங்கள் வந்தது. obedient may not be the right word, பட் இருந்தாலும் ஒரு டைரக்டர் சொல்றாரு, டைரக்டர் என்ன சொல்றாருங்கிறத ரொம்ப கவனமா கேட்டு செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. இப்பெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் அவங்கவுங்க நாம எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம் இப்போ. பட் அந்த பீரியடில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு தூரம் லாங் டைம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டு இதுதான். அவங்க தேவர் வெரி சின்சியர் இன் டூயிங் திங்ஸ், இன் லேர்னிங் திங்ஸ். எல்லாம் ஒவ்வொரு ஷார்ட்டும் இன்னும் கூட சில பேர்கிட்ட நான் சொல்றது, ஆர்டிஸ்ட் கிட்ட கோச்சிக்கிறது, தனக்கிட்ட ஷார்ட் இல்லைன்னா வெளியில போய் உட்காரக்கூடாது, வெளியில் போய் உட்காரக்கூடாது. வாட் தி அதர் உமன் இஸ் டூயிங், தி அதர் பர்சன் இஸ் டூயிங், ஏன் நீ பார்த்து அதுலேருந்து கற்றுக்கூடாதான்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அது அப்படி சொல்லக்கூடிய ஒரு உரிமையும் ஒரு இதுவும் எனக்கு இருந்தது, ஒரு கெப்பாசிட்டியும் எனக்கு இருந்ததுனால அப்படி ஐ யூஸ் டு டெல் தம். இருந்தது இல்ல சார், இன்னும் இருக்கு. We expect the same thing from you. அது நாங்க எல்லாம் அதே ஒபீடியன்ஸோட உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு இருக்கு. ஆர்டிஸ்டா இருக்கும்போது டிசிப்ளின் வேணும், ஒபீடியன்ஸ் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், somebody who takes direction அப்படிங்கிறது வேணும். கமல் இன்னும் சொல்லியிருக்காரு, யாரோ ஒரு ஆர்டிஸ்டோட நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே சார் ஓகே சார்னு சொல்லுவீங்களா? சொன்னாங்களா அவங்க. 2வது நாள் ஷூட்டிங்க்கு வந்து இந்த ஓகேங்கிற வார்த்தையை நீ சொன்னா கொன்னே போடுவேனா, ஏன்னா ஒண்ணுமே நீ காதுல கேட்காம ஓகே ஓகேன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. இந்த கதைகள் எல்லாம் கமல் வந்து நிறைய சொல்வாரு இந்த மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அந்த ஒபீடியன்ஸ் அந்த இதெல்லாம், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன், நீங்க அவங்க ஜானகி அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜானகி சொன்ன போது கூட
அவங்க கோபத்தை பத்தி சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்க. பட் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அது காமன் அது ஃபேக்டர். பாம்பின் கால் பாம்பரியம். ஆமா, அதே மாதிரி போய் கண்ணாப்பண்ணு திட்டுவேன் நான். திட்டுவேன்னா ஒன்லி ஃபார் தி சேக் ஆஃப் தி ஷார்ட், ஆமா, ஃபார் தி சேக் ஆஃப் யூர் டூயிங் இட் வெரி வெல். நீ நான் சரியா பண்ணலன்னா தான் திட்டுவேன் நான். நீ சரியா பண்ணிட்டேன்னா நான் ஏன் திட்ட போறேன்? பட் அதை கரெக்டா பண்ணி வச்சானா யாருக்கு பேர் வருது? உனக்கு இல்ல தான். நல்லா பண்ணா அந்த ஃபேஸ்ல ஒரு தெளிவு, ஒரு ரசனை, ஒரு சிரிப்பு வந்துடும் அவருக்கு. அதுலயே நாங்க சிரிச்சுக்குவாரு, ஒரு சின்ன ஷார்ட்டா சிரிச்சிடுவாரு. then we know he is okay to short அப்படி. அது அட் தி சேம் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். nothing. அது மாதிரி சொல்லி அவங்கள நான் ஏமாத்தி எல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா சைலண்டா சிரிச்சு இருந்துட்டுவேன். நான் ஒன்னும் சொல்லலைன்னா தி ஷார்ட் இஸ் ஓகே. நான் ஏதாவது சொன்னா ஷார்ட் இஸ் நாட் ஓகே. வால்சன் சார் வந்து என்கிட்ட சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவன் வந்து ரொம்ப ப்ராமிஸ்குவஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பாக்குறோம், எனக்கு வந்து நான் நினைப்பேன் இந்த வார்த்தையெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு நினைப்பேன் நானு. அப்புறம் உன்னோட பிஹேவியர் வந்து ரொம்ப பாய்ஸ்ட்ரஸா இருக்கணும் பாரு, அதை புரிஞ்சுக்கிற ஒரே பர்சன் அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட vocabulary புரிஞ்சுக்கிற ஒரே பாலிஷ்ட், அதாவது ஒரு லேடி. ஆமா ஆமா, விக்டோரியன் பிரின்சிபல்லாம் இல்ல, அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் நாங்க. பட் லேடின்னா அவங்க தான் நினைக்கிறேன் நம்ம இண்டஸ்ட்ரியில. ஆமா ஆமா. Thank you so much sir for coming, and madam I'll have to thank you. I must thank you.